இப்போ ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு கேட்வே ஆஃப் டேலி அப்படின்ற மெனு தான் வரும். அதுக்கு அடுத்ததாக வர்றது பாருங்கள், என்ன இருக்குது, க்ரியேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. க்ரியேட்குள்ளே போகிறோம். லெட்ஜர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்குறோம். செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, லெட்ஜர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ லெட்ஜரை கொடுங்க. லெட்ஜரை கொடுத்த உடனே நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நேமில் இப்போ ராஜான்றவர் நம்மளுடைய கஸ்டமர்னு வச்சுக்கலாம். இப்போ ராஜான்ற ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ராஜான்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அப்படியே என்டர் பண்ணிங்கன்னா அலைஸ் நேம் கேட்குது. அலைஸ் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜசேகர்னு வச்சுக்கலாம். அவருடைய ஃபுல் நேம் ராஜசேகர். இப்போ ராஜசேகர்ன்றதை டைப் பண்ணிட்டிங்கன்னா இது அலைஸ் நேம் எடுத்துக்க போகுது. அலைஸ் நேம் எத்தனை வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஒரே லெட்ஜருக்கு. இப்போ அடுத்ததாக என்ட்ரு பண்ணிங்கன்னா அண்டர் குரூப் கேட்குது. நம்ம குரூப் க்ரியேட்டு நம்ம ஏற்கனவே சரி எத்தனை குரூப்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்த்துட்டோம். ப்ரீடிஃபைன்டாக டேலியில் வந்து 28 குரூப்ஸ் இருக்குது. என்னென்ன குரூப்ஸ், அதில் எந்த மாதிரியான லெட்ஜர்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது ரிப்போர்ட்டில் எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் பார்த்தோம். ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பு இப்போ நம்ம லெட்ஜர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராஜசேகர்ன்றவர் நம்மளோட கஸ்டமர்னால் வந்து பார்த்திங்கன்னா சன்ரி டெப்டர்ஸ்ன்ற குரூப்பு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ சன்ரி டெப்டர்ஸ்ன்னு கொடுத்த பிறகு என்ன ஆகுது, அட்ரஸ்க்கு டைரெக்டாக கர்சர் வருது. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அட்ரஸ் கொடுத்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்கோட் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? காண்டாக்ட் பர்சன்ஸ், இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் இங்கே நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் பர்சன் யார். ஸோ இவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பெரிய இதில் விஐபின்னு வச்சுக்கலாமே. ஸோ விவிஐபின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பேன் நம்பர் இருந்துச்சுன்னா பேன் நம்பரும் இங்கே டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது என்டர் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், இவர் நமக்கு ஏதாவது பேலன்ஸ் தர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த அமௌண்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கலாம். இது ஓப்பனிங் பேலன்ஸுக்கு. ஸோ இப்போ 5000 ரூபாய் நமக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போ 5000 ரூபான்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸுன்றது இங்கே வரும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அங்கே கொடுத்த உடனே என்ன ஆகிடுச்சு, இங்கே பேலன்ஸு அமௌண்ட்டில் காமிக்குது. அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அக்செப்ட் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். அப்படியே 100 தடவை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான், ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ரெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குன்னா ரெண்டுன்ற ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரெண்டுன்றது எந்த மாதிரி அலைஸ் நேம் இதுக்கெல்லாம் தேவைன்னா க்ரியேட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா பிளாங்காக விட்டுட்டு என்டர் பண்ணிக்கிங்க. இப்போது அண்டர் குரூப் கேட்குது. ரெண்டு நம்ம பே பண்ணணும். பே பண்ணுறதுலாம் நமக்கு செலவு இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ்பென்சஸில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 குரூப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்ற குரூப் கீழே வரும். அப்படியே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், அட்ரஸ்க்கே கர்சர் போகலை. அட்ரஸ்க்கு போகாது. இது ரெண்ட்டு நம்ம பே பண்ண வேண்டியதுன்னா அதுக்கெலாம் அட்ரஸ் தேவை கிடையாது. அதனால் இங்கே வந்துடுச்சு. இப்போ ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபான்னு வச்சுக்கலாம். 4000 ரூபான்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா அது இங்கே வந்துடும். அப்படியே என்டர் அக்செப்ட் எஸ் ஆர் நோ. ஓகே, எஸ் கொடுத்தாச்சு. அடுத்த லெட்ஜர் சேலரி நமக்கு வர வேண்டியது இருக்குது. சேலரின்ற ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து எந்த மாதிரியான குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இன்கம், நமக்கு வர வேண்டிய இன்கம். இப்போ இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம்னு சொல்லிட்டு இருக்கு. இது இன்டைரக்ட் இன்கம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டைரக்ட் இன்கம்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்படி
ஓகே, இப்போ சேலரி நமக்கு வர வேண்டியது ஒரு 7,000 வச்சுக்கலாம். போட்டுட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இது கிரெடிட்டில் வந்துடும். இதுக்கான டிஃப்ரென்ஸு நமக்கு இங்கே தெரியும். டெபிட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, டிஃப்ரென்ஸு எவ்வளோ இருக்குன்றது இங்கே நமக்கு பார்த்துக்கலாம். அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் ஆகிடுச்சு. ஓகே, அக்செப்ட் எஸ்ஆர்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு லெட்ஜர் இப்படி தான் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லெட்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் ஆப்ஷனில் இருக்கோம். இதை விட்டு வெளியே வர்றதுக்கு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு தடவை எஸ்கேப் பண்ணிவிடுங்க. வந்துடுச்சு. இப்போ இதுலேயும் வந்து எஸ்கேப் பண்ணுங்கள். என்ன ஆயிடுச்சு, க்ரியேட்டுன்ற கேட்வே ஆஃப் டேலின்ற ஒரு மெனுக்கு வந்துடுச்சு. இங்கே க்ரியேட்டுன்னு இருக்கு. அடுத்ததான் ஆல்டர்ன்ற ஒரு ஆப்ஷன். ஆல்டரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி லெட்ஜர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த லெட்ஜர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணும் போதே ஃபஸ்ட் லெட்ஜரே ராஜா என்கின்ற ராஜசேகர்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். அலைஸ் நேமில் ராஜசேகர்னு கொடுத்தோம். ஸோ இப்போ நீங்கள் ராஜசேகர் கொடுத்தீங்கன்னா ராஜா தான் ஓப்பன் ஆகும். ரெண்டும் ஒரே லெட்ஜர். ஓகேங்களா, அதுதான். இப்போ ஒருவேளை இந்த லெட்ஜரில் வேறு ஏதாவது நீங்கள் சேர்க்கணும், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா ஆல்டரில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே ஆல்டருக்குள்ளே நம்ம போய்ட்டு அந்த லெட்ஜர் வேண்டான்னா கூட டெலீட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆல்ட்டு டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் எஸ்ஆர்னோன்னு கேட்கும். ஸோ இப்போ டெலீட்னா அப்படியே என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான். என்டர் அல்லது ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ராஜா என்கின்ற ராஜசேகர்ன்ற லெட்ஜர் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஓகேவா, சரி, அதை மட்டும்தான் இப்போ நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். மீதி 2 லெட்ஜர் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 லெட்ஜர்ஸு காமிச்சிட்ருக்கு. இல்லை கேஷு அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற 2 லெட்ஜர் வந்திருக்கு. இந்த 2 லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணவே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது கம்பெனியை நம்ம க்ரியேட் பண்ணாவே டிஃபால்ட்டாகவே என்னாகும், இந்த லெட்ஜர் கேஷ்ன்ற லெட்ஜரோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற லெட்ஜரோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ஒரு பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக கேஷ் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இருக்கும். அதனால் 2 லெட்ஜரும் என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க. இதனுடைய யூசஸை நம்ம போய் பின்னாடி வர கிளாஸஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ லெட்ஜரில் க்ரியேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். லெட்ஜரில் போய்ட்டு இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அட்ரஸ் கொடுத்துட்ருந்தோம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ இப்போ F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு மெனு ஆப்ஷன்ஸு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பட்டன் பார் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த சைடில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக F12 சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த F12 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். ஒருவேளை எனக்கு அலைஸ்ன்ற நேமே தேவை கிடையாது அப்படின்னு ஒரு லெட்ஜரில் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதில் வருதுங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கான்ஃபிகரேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் அலைசஸ் ஃபார் நேமுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நோ கொடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு பதில் குயிக் சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக சேவ் ஆகிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போய்டும். இப்போ நேமுக்கு கீழே என்ன இருக்குது, அலைஸ்ன்றது இருந்துச்சு. இப்போ அலைஸ் நேமு நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். ஓகேப்பா, எனக்கு அலைஸ் நேம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது கான்ஃபிகரேஷனில் இருக்கிற அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இல்லை சிலது டிஃபால்ட்டாகவே எஸ் கொடுத்துருந்தாங்க, சில ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும். ஸோ அதுதான் இப்போ அலைஸ் நேமு ஏற்கனவே டிஃபால்ட்டில் எஸ்ஸில் இருந்துச்சு, அதனால் திரும்ப எஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் லாங்குவேஜ் அலைஸ் ஃபார் நேம். நேமுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாங்குவேஜஸை மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதே ஆப்ஷனில் எஸ்ன்னு நம்ம கொடுத்துட்டு வரோன்னு வச்சுக்கிங்களாமே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிகிட்டே வர்றதுக்கு பதில் தான் என்ன பண்ணிக்கலாம், Ctrl+A கொடுத்திங்கன்னா குயிக்காக சேவ் ஆகிடும். இப்போ அலைஸ் நேம் வந்து
எனக்கு ஒரு லெஜர் நேம் தமிழில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்கன்னா இப்போ நம்ம தமிழில் இப்போ டைப் பண்ணோம்னா வராது. ஸோ இங்கே இப்போ லாங்குவேஜஸ் தனியாக ஒரு ஆப்ஷன் காமிக்குதா. ஸோ அதுக்கு பேக் ஃபேஸை கொடுத்தீங்கன்னா மேலே போகும். ஸோ பேக் ஃபேஸ் எங்கே இருக்குன்னா என்டர் கீக்கு மேலேயே இருக்கும். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போயிட போகுது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ லாங்குவேஜஸை மாற்றிக்கலாம். இப்போ தமிழ் ஒரு லெஜர் நேம் மட்டும் எனக்கு தமிழில் வந்தால் போதும். அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே தமிழ் வேணும்னா அது வேறு மாதிரி பண்ணணும். ஸோ இது லெஜரை மட்டும் நம்ம தமிழில் இப்போ கொடுத்துக்கிறதுனா கொடுத்துக்கலாம். இப்போ தேவான்னு ஒரு நேம் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம என்னது தமிழ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இது வந்து சிம்பிளான இப்போ ஹரின்ற ஒரு நேம் டைப் பண்ணுறோம். ஓகே HA கொடுத்தாச்சு. RI டைப் பண்ணிங்கன்னா ஹரி அப்படின்ற ஒரு லெஜர் வந்துடும். ஓகேங்களா. நேமே இப்போ தமிழில் இருக்கும். ஓகேங்களா. அலைஸ் நேம் வேணும்னா இதில் கொடுத்துங்க. இவர் வந்து நம்மளுடைய சப்ளையர்னு வச்சுக்கலாம். சப்ளையர் அடுத்த லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறதுனா க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதே நேமில் அலைஸ் நேம் கொடுத்து திரும்ப லாங்குவேஜஸை மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். இப்போ தமிழும் இங்கிலீஷ்லேயும் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னே தமிழில் டைப் பண்ணியாச்சு. இப்போ இங்கிலீஷில் கொடுத்துக்கிறேன். அதே ஹரின்ற நேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அலைஸ் நேம் தேவையில்லை. அப்படியே என்டர் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ குரூப் கேட்குது. இவர் நம்மளுடைய சப்ளையர்னு வச்சுக்கலாம். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்ற லெஜரில் கொடுத்துக்கிறோம். ஸோ குரூப்பில் கொடுத்துட்டு இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது இங்கே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே. ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும்னா எவ்வளோ அமௌண்ட்டோ இங்கே கொடுத்துங்க. இப்போ 70,000 கொடுத்துக்கிறேன். அப்படியே என்டர். இங்கே டிஃப்ரென்ஸ் பேலன்ஸ்லாம் காமிச்சிட்ருக்க போது அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு தடவை என்டர் பண்ணிங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். ஓகேவா. இவ்வளோ தான் இந்த லெஜர் க்ரியேட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. இது அடுத்தது F12 ப்ரெஸ் பண்ணால் அதாவது கான்ஃபிகர் ஆப்ஷன்ஸில் இன்னும் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததான் வந்து கான்ஃபிகரேஷனில் போனீங்கன்னா அலைஸ் வித்து நேம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஆப்ஷனும் நோ கொடுத்துக்கலாம். வேண்டான்னா நோ கொடுத்துக்குங்க. அதே இந்த ஆப்ஷனுக்கும் வேணாம் அலைஸ் நேம் வேண்டான்னா இதையும் நோ கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸே வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கும் நோ கொடுக்கலாம். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸே வேண்டான்னா இந்த ஆப்ஷன் நோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் A கொடுத்துக்கிறீங்க. இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸுன்றது இந்த லாஸ்ட்டில் தெரியும். அது இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு அடுத்தது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். மெயிலிங் அட்ரஸ். ஸோ அட்ரஸ்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா, அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே வருது. ப்ரொவைட் மெயிலிங் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை நோ கொடுத்துட்டிங்கன்னா அட்ரஸ் எதுவுமே கேட்க போகிறதே கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த லெஜருக்கு போனோம்னா அட்ரஸ் எதுவும் கேட்காது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேமு அண்ட் ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ இதே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இப்படி கூட நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். இது தேவைன்னா இப்போ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தேவைன்னா நம்ம இந்த ஆப்ஷனில் எஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா. இது வந்து கொடுக்கறதுனால கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வருது. அதே எக்ஸ்பென்சஸ்க்கு அண்டு இன்கம்க்கெலாம் என்ன ஆகிறது கிடையாது, இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வராது. ஸோ இதுக்கும் எனக்கு அட்ரஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அட்ரஸில் இதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 2 அப்படின்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். ஒரே லெஜரை திரும்ப க்ரியேட் பண்ணிங்கன்னா என்னாகும் பாருங்கள், நேம் ஆல்ரெடி எக்ஸிட்ஸ் வருதா. ஸோ அப்போ வேறு நேம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் மாற்றினா கூட
இது வேறு லெஜர்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகும். அதுக்காக திரும்ப திரும்ப ஒரே மாதிரி லெஜருக்கு நம்ம ஒரே நேமை மாற்றி ஸ்பெல்லிங் மாற்றி கொடுத்துட்டு இருந்தால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரி லெஜரை கொடுக்காதீங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், குணான்ற ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறேன். இவர் நம்மளுடைய கஸ்டமர், அதனால் சன்றி டேட்டாஸ்னே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. ஓகேங்களா? இதுவே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதாவது இன்கம்மு இந்த மாதிரி குரூப்புக்கும் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அப்படியே ஜஸ்ட்டு இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அப்படியே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோ இல்லை டைரக்ட் எக்ஸ்பென்சஸோ இந்த மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்புக்கு இப்போ நம்ம எஸ் கொடுத்ததுனால அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கும் இல்லை ஃபிக்ஸட் அசட்ஸ் கூட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். இப்போ பாருங்கள், இப்போ இன்டைரக்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா அந்த F12 கான்ஃபிகரேஷனில் இங்கே இருக்கிற ஆப்ஷனான இது பார்த்திங்கன்னா மெயிலிங் டீட்டெயில்ஸில் பார்ட்டி டீட்டெயில்ஸில் இந்த பார்த்திங்கன்னா ஃபார் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆல்சோ அப்படின்ற ஆப்ஷனில் எஸ் கொடுத்தா எக்ஸ்பென்சஸ்க்கும் இல்லை இன்கமுக்கும் என்ன பண்ணிக்கலாம், மெயிலிங் டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். இதே ஆப்ஷனை நோ கொடுத்துட்டிங்கன்னா கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் காண்டாக்ட் பர்சன்ஸு, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இந்த இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இதை நம்ம இங்கே நோ கொடுத்துட்டா அங்கே என்ன ஆகாது, அதையும் கேட்க போகிறதே இல்லை. ஓகேங்களா? அது இப்போதைக்கு நோ தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள் மல்டிபிள் மொபைல் நம்பர். ஸோ நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது மல்டிபிள் மொபைல் நம்பர் வேணும்னாலும் இந்த இடத்துல எஸ் கொடுத்திங்கன்னா மல்டிபிள் 2-3 நம்ம மொபைல் நம்பரை செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட்ஸ்அப்புக்கும் இதை நம்ம வேணும்னா அதுவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸுன்ற ஆப்ஷன்ஸில் எஸ் கொடுத்த பிறகு தான் இதெல்லாம் எஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? மல்டிபிள் மொபைல் நம்பர், அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு தனி மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்தது சரி, இப்போ அப்படி இது ரெண்டுத்தையும் எஸ் கொடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ ஓகே சன்றி டெப்டாஸ் ஆர் கிரெடிட்டார்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ டெப்டாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகுது, மொபைல் நம்பர் பின்கோடு வருது, மொபைல் நம்பர் வருது. இப்போ மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குறோம். ஓகே, அடுத்தது என்ட்ரு பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள் என்ன ஆகுது, அடுத்தது பார்ட்டி நம்பர் ப்ரொவைட் மல்டிபிள் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருக்கு 2 வேணும்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்து இன்னும் நீங்கள் மொபைல் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸு. அது காண்டாக்ட் பர்சன்ஸ் யார் என்னன்றதை நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரி, இதெல்லாம் தேவைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ப்ரொவைட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இது நம்ம எப்படி கொடுக்குறதுன்றதை முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் மொபைல் நம்பர்ஸை இப்போ நோட் கொடுக்க போகிறோம். வாட்ஸ்அப்புக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கும் எஸ் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எஸ் கொடுத்தாச்சு. இது அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸில் லெட்ஜர்ஸை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வேணும்னா இதை நீங்கள் எஸ் கொடுத்துக்கணுன்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேன். இப்போ பேங்க்கு இப்போ HDFCன்ற ஒரு பேங்க் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இது எந்த அக்கௌண்ட் குரூப் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுன்ற குரூப் கீழே வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா பேங்க்னுடைய அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் என்னது IFSC கோடு, ஸ்விட்ச் கோடு, ஸோ எல்லாத்தையும் கேட்குது. வேணும்னா இதெல்லாம் கொடுத்துக்கிறதுனா கொடுத்துக்குங்க. இது ப்ராப்பரான பேங்க் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா செக் நம்பர்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான செட் ஆர் ஆல்டர் ரேஞ்ச் ஆஃப் செக் புக்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் எந்த நம்பர் டு எது வரையிலும் இந்த ஆப்ஷன்ஸ் எஸ் கொடுத்திங்கன்னா என்ன ஆகுது,
செக் நம்பர் ஃப்ரம் நம்பர் எதுலேருந்து எது வரையிலும் செக் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் நம்பருக்கு கான்டாக்ட் வந்து நியூமரிக் டிஜிட்ஸ். ஓகே, நியூமரிக் வேணும் கொடுத்துருக்கோம். செக் நம்பர்ஸ் வேணும்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்து எந்த செக் நம்பர்லேருந்து வரணும் செக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருவோம். அடுத்தது என்னேபிள் செக் பிரிண்டிங். செக் பிரிண்ட் ஆகி தான் வரணும். ஒரு வவுச்சர் என்ட்ரி போடுறீங்க, ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்கில் என்ன ஆகணும், பிரிண்ட் ஆகணுன்ற மாதிரி இடங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸை எஸ் கொடுத்துக்கலாம். அதனுடைய கான்ஃபிகரேஷன் கொடுத்திங்கன்னா எந்த மாதிரியான செக்குன்ற மாதிரி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் செக் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ எம்எம்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பண்ணியிருப்பாங்க. எம்எம்க்கு இதை சேஞ்ச் பண்ண அதனுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக்னுடைய வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அதனுடைய செக் கொடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லொக்கேஷன் ஃப்ரம் எட்ஜு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செக்கு. ஸோ செக்னுடைய வேல்யூ எந்த மாதிரி இருக்கணும், டேட் எந்த இடத்துல வரணும், பேயி யார், அவங்களுடைய நேம் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் இதே ஆப்ஷன்ஸில். ஓகேங்களா? செக்கர் வச்சு நீங்கள் அதை மெஷர்மெண்ட்டு 2-3 தடவை எடுத்து பார்த்துட்டு அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். செக்கே நம்ம டேலிலே பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் தேவைன்னா கொடுத்துக்குங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எப்பயுமே F12 போயிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதிகப்படியாக இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சரி, இதெல்லாம் டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ். அலைஸ் நேம்ஸு எஸ்ன்றது டிஃபால்ட்டாக வர எஸ் ஆப்ஷன்ஸு. வேணும்னா இதெல்லாம் நீங்கள் தேவையில்லைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நோ கொடுத்துக்குங்க. ஓகே, சரி, அவ்வளோதான். லெட்ஜர் க்ரியேஷனில் லெட்ஜரை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிங்க, ஆல்ட்ரில் ஆப்ஷனில் போய்ட்டு பண்ணிக்கிங்களா. அதே லெட்ஜர் வேண்டாம்னா கண்ட்ரோல் டி கொடுத்திங்கன்னா அந்த லெட்ஜரை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, லெட்ஜரில் இப்போ லெட்ஜர்ஸ் இருக்குது. ஆல்ட்ருக்குள்ளே போகிறோம். எந்த லெட்ஜர் வேணுமோ அந்த லெட்ஜரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெலீட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் லெட்ஜர் க்ரியேஷன். லெட்ஜரில் வேறு ஏதாவது ஒரு லெட்ஜர், இப்போ ஹரின்ற ஒரு லெட்ஜர் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயுமே நம்ம கொடுத்து அதை கேன்சல் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்துட போது இப்போ டெலீட் பண்ணுறதுன்னா என்ன பண்ணிக்கிங்க, Alt D கொடுங்க. டெலீட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. மறுபடியும் இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.